வணக்கம் நண்பர்களே. இன்று புதினா சாதம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. முதலில் 2 கிராம்பை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொரித்து கொள்ளவும். பிறகு சிறிதளவு கடுகு சேர்த்து பொரிக்க விடவும். பிறகு 2 துண்டு பட்டையை சேர்த்து கொள்ளவும். பிறகு சிறிய துண்டுகளாக நறுக்கிய பூண்டை சேர்த்து கொள்ளவும். பிறகு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கிய துண்டுகளை சேர்த்து நன்றாக வறுக்கவும். சிறிதளவு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து நன்றாக வறுத்து கொள்ளவும். இது ஒரு சிம்பிளான ஆரோக்கியமான புதினா சாதம். வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். அதிக மசாலா பொருளோ அதெல்லாம் சேர்த்த மாட்டோம். 2 வரமிளகாய்களை சேர்த்துக்கொள்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். அதன் பிறகு சிறிதாக நறுக்கிய கேரட் மற்றும் பீன்ஸ் துண்டுகளை அதில் சேர்த்து நன்றாக கலந்து வறுத்து கொள்ளவும். பிறகு இதனுடன் சிறிதளவு தக்காளி துண்டுகளை வெட்டி சேர்த்து கொள்ளவும். நன்றாக வறளும் வரை வறுக்கவும். அதனுடன் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். இது பார்க்குறக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். காரம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் சிம்பிளாக செய்கிறோம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே அரைத்து வைத்த புதினா சட்னியை அதனுடன் சேர்த்து நன்றாக பச்சை வாசம் போகும் வரை வதக்க வேண்டும். கொஞ்சம் ஒரு சுவைக்காக நெய் கொஞ்சோண்டு சேர்த்திக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம அதெல்லாம் கை பக்குவம் தான், கை அளவு தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நன்றாக கலந்து விட்ட பிறகு கொதிக்கும். கொஞ்சம் நேரம் அந்த கேரட் பீன்ஸில் வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும், அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நல்லா பரட்டி கொடுத்துட்டே இருந்துட்டு தேவையான அளவு அரிசி அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக விட்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பரிமாறலாம். அருமையான சுவையான புதினா சாதம் சிம்பிளாக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். யார் உங்களுக்கெல்லாம் இஷ்டப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.
ஒரு சின்ன முயற்சி. இதுக்கு வந்து காரணமாக நான் எங்கள் நிறைய சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் சொன்னதுனால இந்த பதிவு போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்து உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. பாருங்கள் அருமையான சுவையில் புதினா சாதம் தயாரெலாம் வந்துடுச்சு. நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.